நம்முடைய நிகழ்வில அ 3வதாக ஒரு நூலை அறிமுகப்படுத்தவிருக்கிறார். கவிஞர் பரிமளா தேவி அண்ணாமலை அவர்கள். இவர் இயன்முறை மருத்துவர். உண்மையிலே இயன்முறை மருத்துவர்ன்னு எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் நான் போய் இதுல கூகுள் பண்ணி பார்த்தேன். பிசியோதெரபின்னு இருந்தது. இப்படி ஒரு தமிழை இவ்வளோ அழகாக நீங்கள் எல்லாம் போற்றி பாதுகாத்து வளர்த்துக்கிறத பார்த்தா எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும், பெருமையாகவும் தான் இருக்கிறது. அவர்கள் புளோரிடா இதுல இருக்காங்க அமெரிக்காவில. பள்ளி பருவம் தொட்டு தமிழ் பேச்சு மற்றும் கவிதை போட்டிகளில் பங்கு கொண்டு பரிசுகள் பெற்றிருக்கிறார். தோழி நெல்லை அன்புடன் ஆனந்தியோடு இணைந்து தன்முனை, சென்றியு மற்றும் ஐக்கியூ கவிதைகள் எழுதி வருகிறார். இவருடைய முதல் நூலான விறகை உண்ட அடுப்பு ஐக்கு நூல் விரைவில் வெளிவர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய நூல் பல வெற்றிகளை பெற நிமிர் இலக்கிய வட்டத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேணாம் சிரிச்சிருவேன் அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் முதல் சென்றிய தொகுப்பு நூலில் இவருடைய சென்றிய கவிதைகள் வெளிவந்துள்ளது. இலை சொட்டும் மழைத்துளி பன்னாட்டு கவிஞர்களின் தொகுப்பு நூலில் இவரது கவிதை இடம்பெற்றிருப்பது மிகவும் சிறப்பான விடயமாகும். கவிச்சிறகுகள் மாத இதழில் இவருடைய கவிதை வெளியாகியுள்ளது. தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கிய அமைப்பு நடத்தும் கவியரங்கம், கருத்தரங்க நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களின் தலைமையில் மாதம் ஒரு முறை நடக்கும் திருக்குறள் கவியரங்கில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார் என்பது மிகவும் சிறப்பான மகிழ்வான விடயமாகும். நெல்லையப்பர் வீதி என்ற லிமரைக்கு கவிதை நூலினை அறிமுகப்படுத்த கவிஞர் பரிமளா தேவி அண்ணாமலை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்க தோழி. அனைவருக்கும் வணக்கம். கேட்குதுங்களா? நல்லா கேக்குது, சிறப்பா கேக்குது. இன்றைய திறனாய்வு களத்தில் தற்போது நாம் காணவிருக்கும் புத்தகம் நெல்லையப்பர் வீதி லிமரைக்கு கவிதை வகைமை சார்ந்த நூல். நூல் ஆசிரியர் அன்பு தோழி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். பதிப்பகம் நூலேணி பதிப்பகம். நிமிர் இலக்கிய வட்ட நட்புகள், அமைப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கும் மழை தாங்கிய மேகத்தை போல கவிதைகளை தாங்கி நிற்கும் கவிஞர் அன்பு தோழி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் மேகத்தை குளிரூட்டி மழையை பொழியச் செய்யும் மரங்களும் மலைகளுமாக விளங்கும் பதிப்பகங்களின் உரிமையாளர் அன்பு தோழர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் மழைத்துளி பட்டவுடன் சிலிர்க்கும் இலையை போல இந்த புத்தகத்தை படித்தவுடன் அடைந்த ஆனந்தத்தையும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியத்தையும் தன் கருத்துக்களாக தந்திருக்கின்ற முனைவர் திரு வே மணிகண்டன் அவர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். லிமரைக்கு என்பது இயைபு தொடை மிளிர்ந்த 3 வரி கொண்ட நகைச்சுவை கருத்துக்களை தருகின்ற ஒரு கவிதை வகைமையை சேர்ந்தது. அந்த வரிசையில் தனது முதல் கவிதையே சிறந்த கருத்தாளுமை மிக்க கவிதையாக, முத்தாய்ப்பான கவிதையாக தந்திருக்கிறார் நூலாசிரியர் திரு நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். உதாரணமாக, ஆற்றில் நீந்தி பாய்ச்சல், மாங்காய் அடித்து கல்லில் நைத்து தின்றதில் வந்தது காய்ச்சல் என்று ஒரு நகைச்சுவை தன்மை உரிய கவிதையாக இருப்பினும் அதை கூர்ந்து நோக்கினால், ஆற்றில் குளித்த போது வராத காய்ச்சல் மாங்காயை அடித்து கல்லில் நைத்து தின்ற போது வந்தது என்றால் ஒரு தீய செயல்களை நாம் ஈடுபடக்கூடாது, அப்படி ஒரு தீய செயல்களில் நாம் ஈடுபட்டால் அது நமக்கு கேடை விளைவிக்கும் என்ற ஒரு மறைப்பொருளை இந்த கவிதைக்குள் வைத்திருக்கிறார் ஆசிரியர். எடுத்துக்காட்டாக, இந்த மாங்காய் நேர்வழியில் கிடைத்தது அல்ல. எப்படி என்றால், அந்த இடத்தில் மாங்காயை பறித்து என்று அவர் குறிப்பிட்டிருந்தால் அது நேர்வழியில் வந்த மாங்காய். அந்த மாங்காயை அடித்து என்று எழுதியிருப்பதால் அது யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்ட மாங்காய் என்று ஒரு சொல்லாடலின் மூலமாகவே ஒரு செயலின் தீமையையும் நன்மையும் பிரித்து காட்டக்கூடிய தனிச்சிறப்பும் தனித்திறமையும் வாய்ந்தவர் நூலாசிரியர் என்பது நமக்கு தெரிகிறது. கவிஞருக்கு வாழ்த்துக்கள். நெல்லையப்பர் திருவிழா தேரு வீதியிலே வரும் அழகை பார்த்திடவே வேண்டுமம்மா கண்கள் 100 என்று தனது கவிதையை தந்திருக்கிறார். இன்றைய அவசர உலகில் நம் பாரம்பரியமிக்க திருவிழாக்களையும் தேர் ஊர்வலங்களையும் நாம் கண்டு ரசித்த காலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. மீண்டும் அதை நாம் நினைவுக்கு கொண்டு வந்து அந்த பழக்கங்களை தொடர வேண்டும். நமக்கு அடுத்த தலைமுறையினரும் இந்த மாதிரியான பாரம்பரிய நிகழ்வுகளை கண்டு களிக்க நாம் வேண்டும் என்று இந்த கவிதை சொல்கிறது. தனித்தனியே பெண்ணுக்கு விலை, தேன்மொய்க்கும் வண்டாக கூட்டம், வாசலிலே கண்ணகி சிலை. எங்கோ ஒரு காவிய தலைவிக்கு நாம் சிலை திறந்து விட்டு பெண் சுதந்திரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றளவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, வரதட்சணை போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்ற ஒரு சமூகத்தில் பெண் நலனையும் சேர்த்து பாடுகிறார் கவிஞர். காதலிக்கும் முன் அஞ்சும் உள்ளம் ஒன்றாகிவிட்ட பின் சற்றும் விலகிடில் கெஞ்சும். இதனைத் தொடர்ந்து கண்கள் நோக்கிட காதல், காலம் உருண்டோடி பிள்ளைகள் வந்த பின் கண்ட பிரச்சனைக்கும் மோதல்.
என்று காதலிக்கும் முன்பு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சிறந்த ஒரு யோசனையோ அல்லது ஒரு அஞ்சுதலோ இருக்க வேண்டுமே தவிர, காதலித்து கைகூடி அது திருமணம் ஆன பிறகு பிள்ளைகள் பெற்ற பிறகு அந்த வாழ்க்கையை தொடர்வதற்குத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, எதற்கும் விட்டு கொடுத்து பொறுமையின் குணங்கள் மூலம் அந்த வாழ்க்கையை தொடர முன்பட வேண்டும் என்ற ஒரு மறைக்கருத்தையும் வைத்திருக்கிறார் ஆசிரியர். தூணில் கட்டப்பட்ட யானை அதனிடம் பயமின்றி நட்பு பாராட்டுகிறது கோவிலில் திரியும் பூனை. இன்று பெரும் அரசியல் தலைவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் எப்பொழுதும் அந்த மிடுக்குடனே இருப்பார்கள். ஏழை எளியவர்களுக்கு அவருக்கு தேவையான கோரிக்கையை கூட அந்த தலைவர்களிடம் சென்று சேர்க்க முடியாது. அப்படி அவர்கள் எப்பொழுதும் அந்த மிடுக்குடனே இருப்பார்கள். ஆனால் இங்கு அந்த பெரிய யானை தனக்கு கீழே ஒரு சிறு பூனையை உழவ விட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அந்த யானை இடம் கொடுத்திருக்கிறது என்று பொருள். அப்படி பெரிய பதவியில் இருக்கும் வலியவர்கள் தனக்கு உதவியை நாடி வரும் வறியவர்களுக்கு அவர்களுக்கான இடத்தை தர வேண்டும். இந்த உலகம் எல்லோருக்கும் உடையது என்ற ஒரு சமூக சமன்பாட்டு கருத்தை முன்வைக்கிறார் ஆசிரியர். கோடையில் கொட்டிடும் வேர்வை இதமாக பதமாக பழச்சாறு தேவை வேண்டாமே அங்கு போர்வை என்று லிமரைக்கு எழுதும் பொழுதும் மக்களின் உடல் நலம் சார்ந்தும் சிந்தித்திருக்கிறார் ஆசிரியர். அலுவலக ஓட்டத்தில் காலை அறக்க பறக்க ஓடி களைத்து அமைதியாய் அமரும் மாலை என்று அவசரமான உலகில் அலுவலக பணிகளுக்கு ஊடே குடும்ப நலனையும் அந்த நேரத்தையும் நாம் செலவிட வேண்டும் என்று குடும்ப நலனையும் பேசுகிறார் ஆசிரியர். கணவாய் பரிச சேலை திருமண வாசலில் காத்திருந்த கண்ணிக்கு மன வேலை தாங்கிய ஓலை என்று ஒரு பல நாள் கணவாய் காத்திருக்கும் ஒரு பெண்ணுக்கு அந்த மன வேலை எப்படி இனிக்கும் என்று ஒரு உணர்வுபூர்வமான கவிதையை தந்திருக்கிறார் படைப்பாளி. கையிருக்குமாம் காணி நிலம் விற்றான் தலைமுறை நிமிர்ந்திட தகுதியும் பெற்றிட தலைமகனும் கல்வியை கற்றான். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று பாடுவார் ஔவையார். ஔவையின் வழி நின்ற ஆசிரியரும் தன்னிடம் இருக்கும் ஒரு சிறு காணி நிலத்தை விற்று அவன் அந்த பணத்தின் மூலம் கல்வி கற்கிறான். அந்த கல்வியினால் தன்னை உயர்த்தி கொள்கிறான், தகுதி அடைகிறான். எந்த அளவிற்கு தகுதி அடைகிறான் என்றால் அந்த விற்ற நிலத்தை மீண்டும் வாங்குவதற்கு கூடிய அளவிற்கு அவன் தகுதியை அவன் உயர்த்தி கொள்கிறான். கல்வி ஒருவனை நிலையை உயர்த்தும் என்று கல்வியின் முக்கியத்துவத்தையும் பாடுகிறார் ஆசிரியர். வாய்ப்புகளை பயன்படுத்தும் சாதகம் பிறர் வாய்ப்பை பறிக்காமல் வாழ்ந்திடு யாருக்கும் அதனால் இல்லை பாதகம் என்று பாடுகிறார். ஒரு இன்றைய தலைமுறைகளுக்கு தேவையான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஆசிரியர். தன் வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்த வேண்டுமே தவிர பிறர் வாய்ப்புகளை தட்டி பறித்தல் கூடாது என்ற ஒரு அறநெறியை சொல்லித் தருகிறார் ஆசிரியர். குளத்து மேட்டு அன்னம் கொஞ்சி நடக்கும் மெல்லிய நடையே பெண்ணின் நடைக்கு சின்னம் என்று பெண் அழகையும் பறவை அழகையும் சேர்த்து பாடுவதால் இயற்கை கவிஞர் என்று இயல்பாகவே தெரிகிறது. வாழ்த்துக்கள். ஓடி சேர்ப்பான் சொத்து ஒருவனுக்கும் தராது தானும் அனுபவிக்காது ஒரு நாள் போய்விடுவான் செத்து என்று ஒரு கருமியின் நிலை என்னவாக இருக்கும்? அவன் சேர்த்து வைத்த பொருளால் யாருக்கும் பயனின்றி அது அழியும் என்று ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லும் கவிதையாக இருக்கிறது. ஒரு முறை வாழ்ந்திடும் வாழ்வு பிறருக்கு தீங்கின்றி வாழும் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை தாழ்வு என்று பிறருக்கு நாம் தீங்கின்றி வாழ்தல் நம்மை தானாய் அடுத்த நிலைக்கு முன்னேற்றி செல்லும் என்று வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறது. உணர்வுகள் உரைக்கும் சத்தம் மௌனம் காத்திடும் விழியால் பேசிடும் காதலில் இதுவே யுத்தம் என்று சில நேரத்தில் உணர்வுகள் ஓசை இருக்காது ஆனால் சத்தமாக பேசிவிடும் என்று ஒரு முரணான கருத்தை களத்தில் வைக்கிறார் படைப்பாளி. பெற்றோர் வைத்தது பாசம் வைப்பு நிதி முதல் கையிருப்பு வரை பெற்றிட பிள்ளைகள் வேஷம் என்று இந்த சமகாலத்தில் பிள்ளைகளின் சுயநலமிக்க தன்னலமிக்க நிகழ்வுகளை நெகிழ்ச்சியாக தந்திருக்கிறார். பெண் பார்க்கும் படலும் நூதனம் வரதட்சணை என்ற பெயரை சொல்லி கேட்டிடுவார் இங்கு சீதனம் என்று இன்றைய சமகாலத்திலும் நடனமாடும் வரதட்சணை கொடுமையை பற்றி பேசுகிறார். அது சங்க காலமோ சரி இடைக்காலமோ நவீன காலமோ வரதட்சணை என்பது பெயர் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது தவிர அது அழிந்த பாடு இல்லை என்று ஒரு சமூகத்தில் பெண் நலனையும் சேர்த்து பாடுகிறார் கவிஞர். தெரியெங்கும் மாசு சுத்தம் செய்யும் தொழிலாளி அணிந்திருந்த கண்ணாடியிலும் இருக்கு தூசு என்று நம் சமூகத்தை சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதி கூட இங்கு சரிவர போய் சேர்வதில்லை அவர்களுக்கு என்று தொழிலாளர் நலனையும் சேர்த்து பேசுகிறார் ஆசிரியர். ஊருக்குத்தான் சட்டங்கள் தனக்கு ஒன்று வந்து விட்டால் தயங்காது உடைந்திடும் திட்டங்கள் என்று இந்த சமூகம் எத்தனை சுயநலமிக்க தன்னலமிக்க சமூகமாக மாறியிருக்கிறது என்று இந்த சமூகத்தை சாடுகிறார். வடிவேலு அவர்கள் சொல்வது போல் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்ற நகைச்சுவை உணர்வுதான் நினைவுக்கு வருகிறது. யாருக்கும் நில்லாது காலம் உள்ளம் உணராமல் ஆட்டம் போடும் விந்தை மனிதர்கள் கோலம் என்று இந்த காலம் யாருக்கும் நிற்காது மனிதர்கள் இதை மனதில் எண்ணி தன் செயல்களை செய்ய வேண்டும் என்று ஒரு அறநெறியை வலியுறுத்தும் கவிதையாக தந்திருக்கிறார். அன்றாட வாழ்க்கை சுழல்
துன்பம் ஏதும் வந்தால் உடன் நினைப்பது இறைவன் கழல் என்று. அவசரமான உலகத்தில் துன்பம் வரும் வேளையில் மட்டுமே நாம் இறைவனை நினைக்கிறோம். அப்படி அல்லாமல் அவ்வை சொன்னது போல ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று நித்தம் நாம் இறைவனை நினைக்க வேண்டும், அஞ்ச வேண்டும் ஒரு தீய செயல்களை செய்வதற்கு என்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தையும் அவ்வை வழி நின்று சொல்கிறார் ஆசிரியர். எல்லாம் மாயமாய் புலனம் வரைமுறை உணராது தடம் புரண்டு வலியை கொடுக்கும் சலனம் என்று சலனத்தால் விளையும் கேடுகளை சொல்லி முற்படுத்துகிறார் கவிஞர். வாங்க நினைத்தான் கம்பளம் வழிநெடுக யோசித்து முடிவெடுத்தான் வரட்டும் இம்மாத சம்பளம் என்று ஒரு மாத கூலியின் வறுமையையும் அதே நேரத்தில் ஒரு பொருளாதார திட்டமிடலின் அவசியத்தையும் முன்வைக்கிறார் ஆசிரியர். விலை மலிவென்ற மாயம் வாங்கி ஒரு நாளில் துவைத்தது வெளுத்தது சேலையின் சாயம் என்று மலிவு விடையில் கிடைக்கும் பொருள்களை விட அதன் தரத்தை பார்ப்பது அவசியம் என்று ஒரு சமூக கருத்தையும் உள்வைக்கிறார். படிக்க வேண்டுமென ஏக்கம் கட்டண விவரம் கண்ட பின்னே கைவிட்டு போச்சு தூக்கம். எத்தனை அருமையான கவிதை! இன்றைய காலகட்டத்தில் கல்வி கட்டணங்கள் சிலருக்கு அந்த கட்டணங்களே சிலருக்கு சில குழந்தைகளுக்கு கல்வியை எட்டாக்கனியாக்கி விடுகிறது என்று கல்வி நிலையங்களில் நடக்கும் பண புழுக்கத்தை பற்றியும் கல்வியின் மகத்துவத்தை பற்றியும் பேசுகிறார் ஆசிரியர். தாயை போற்றுதல் இயற்கை அன்னையர் தினத்தில் பூங்கொத்து வாழ்த்தின ஆடம்பரம் செய்தல் செயற்கை. இன்று சில கொண்டாட்டங்கள் சமூக கௌரவங்களுக்காகவும் மதிப்பு பார்வைக்குமாகவே கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட கொண்டாட்டங்களாக அல்லாமல் மனம் சார்ந்ததாக அன்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும், நெறி சார்ந்ததாக அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று ஒரு அறநெறியை உள்வைக்கிறார் ஆசிரியர். உருகியும் ஒளி தரும் மெழுகு எத்தனை துயர் எதிர்த்தே வந்தாலும் அறத்தின் வழி ஒழுகு என்று தன்னை காயப்படுத்தி கொண்டு ஒளி தரும் மெழுகு இறுதி வரை ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். அது எப்படி எரிந்தாலும் அதுபோல் நமக்கு எத்தனை துன்பம் வரினும் அறநெறி தவறாமை நன்று என்று கருத்தை உள்ளடக்கி சொல்கிறது இந்த கவிதை. மசாலா வடை வாசனை எடுத்து விட்டால் பொறியில் சிக்குவோம் என எலிக்கு பலத்த யோசனை என்று நகைச்சுவை திறன் கொண்ட ஒரு கவிதையாக இருப்பினும் இன்றைய தலைமுறைகளுக்கு தேவையான ஒரு கருத்து. ஒரு சிறு ஆசை பல கெடுதல்களை நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று இந்த ஒரு அறநெறியில் வழியில் நிற்க வேண்டும், எதற்கும் ஆசைப்பட்டு தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிற கவிதையாக இருக்கிறது. வேண்டுவதெல்லாம் காணி நிலம் கிடைத்து விட்டால் வாழ்வில் வென்றிட வந்திடமே நமக்கு பலம் என்று ஒரு சொந்த இருப்பிடமோ அல்லது ஒரு நிலமோ எத்தகைய நம்பிக்கை தரும் ஒரு மனிதனுக்கு என்ற ஒரு உணர்வு பூர்வமான கவிதையை தந்திருக்கிறார். சலனமற்று கிடக்கும் ஆறு பூச்சிகளின் சத்தம் ஒலி எழுப்பி மௌனம் கலைத்ததோ கூறு என்று இந்த உலகில் எந்த உயிரினமும் எதற்கும் குறைந்தது இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆற்றின் மௌனத்தை ஒரு சிறு பூச்சியினம் உடைத்து எரிந்துவிடக் கூடும் என்று சிறுமைக்கும் வலிமை இருக்கிறது என்று சமன்பாட்டை சொல்லியிருக்கிறார் ஆசிரியர். துணிந்து நடந்தான் ஏழை வழியில் கடந்தான் கல்கடை தடுமாறி விட்டான் கோழை என்று தடுமாற்றம் எத்தனை பெரிய கெடுதலை தரும் என்று எந்த செயலிலும் மன உறுதி வேண்டும் என்று பாடுகிறார். பணத்தின் மீது பித்து உழைக்காமல் வாழும் நினைப்பை தூண்டும் தாத்தா சேர்த்த சொத்து என்று குன்றை தின்றால் குன்றும் குறையும் என்பார்கள். ஆனால் இன்று சிலர் உழைக்க மனமின்றி ஏய்த்து பிழைக்கிறார்கள். சிலர் இலவசங்களுக்காக காத்து இருக்கிறார்கள். மனிதர்கள் உழைத்து சேர்க்கும் சொத்தே உரிமமாய் அவர்களுக்கு நிற்கும் என்று ஒரு மறைப்பொருளை வைத்து நகைச்சுவை திறனோடு சொல்லியிருக்கிறார் கவிஞர். வாழ்த்துக்கள். நிம்மதியை தருவது வீடு விலங்கின் வீட்டை வியாபித்து இங்கே மனிதன் இழைக்கும் கேடு என்று காட்டின் அழிப்பை பற்றியும் வனவிலங்குகளின் பாதுகாப்பை பற்றியும் இந்த லிமரைக்கு கவிதை நூல் சொல்கிறது. அன்பின் அலட்சியத்தால் கோபம் வாய்மூடி பேசாது இருந்தும் மனதில் ஏதோ தாபம். இரு நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்குள்ளே மனஸ்தாபம் இருக்கிறது என்றால் அவர்களின் பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தே விடும். ஆனால் யார் முதலில் பேசுவார்கள் என்று முக்கியமல்ல, எப்படியேனும் பேசிவிடுவதுதான் முக்கியம். பெரியவர்கள் சொல்வார்கள், பகைவனை வெல்வதை விட அந்த பகைமையை வென்றுவிட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி யார் முன்னெடுக்கிறார்களோ துணிந்து ஒருவர் பேச நினைத்தால் இல்லை என்றால் அந்த இடைவெளியே மிக பெரியதாக ஆகி அது ஒரு பெரும் பகையை நிலைத்து நிரந்தரமான பகையாக மாற்றிவிடும் என்று ஒரு அழகான கருத்தை உள்வைக்கிறார் கவிஞர். கோவில் வாசலில் பிச்சை வருவோர் போவோர் முகமலர் நோக்கி தருவார் என்ற இச்சை. உழைத்து முன்னேற வேண்டுமே தவிர பிறர்கள் தருவார்கள் என்ற ஆசையினால் வாழக்கூடாது என்ற ஒரு உட்கருத்தை வைக்கிறார். ராசாவாய் உலாவரும் யானை மெல்ல பதுங்கி தயங்கி நடக்குது வழியில் கந்திருஷ்டி பானை.
இன்று வலிமையானவர்கள் கூட ஏதுமற்ற ஒன்றுக்கு பயந்து விடுகிறார்கள். நம்மையே எடுத்துக்கொண்டால் கூட படித்து உயர்ந்தும் சில மூட பழக்க வழக்கங்களுக்கு நாம் இன்றும் அஞ்சுகிறோம். அந்த சமூக அவலத்தை சொல்லியிருக்கிறார் கவிஞர். தெருவோர கடை தோசை, அத்தனை தூசி புகை இருந்தும் வாங்கி தின்றிட ஆசை. ஆனால் இன்று உலகம் நவீனத்திற்கும் பிரம்மாண்டத்திற்கும் கட்டுண்ட உலகமாக இருக்கிறது. ஒரு சிறு கடை என்றாலும் அந்த கடையில் நமக்கு கண்முன்னே உணவு பண்டங்களை செய்து கொடுப்பார்கள். அந்த கடையில் நாம் உண்பதற்கு விரும்பாமல் இங்கே இதற்கு மேல் அனுமதி இல்லை என்ற பலகை தாங்கிய நட்சத்திர உணவகங்களில் மட்டுமே நாம் இன்று உண்பதற்கு விரும்பும் ஒரு பிரம்மாண்டத்திற்கு கட்டுண்ட மனிதர்களாக மாறிக்கொண்டு வருகிறது இந்த உலகம் என்று இந்த சமூக நல கருத்தையும் உள்வைக்கிறார். தீபாவளிக்கு துணி வாங்க கிளம்பு, பட்டாசு வெடிச்சாச்சு, பலகாரம் சுட்டாச்சு, சுற்றத்துக்கு அள்ளித்தான் விளம்பு என்று ஒரு பண்டிகை தின நாட்களின் இனிமையையும் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்வையும் சொல்கிறார். மார்கழி குளிரில் கோலம், விடிஞ்சும் விடியாமலும் போட்டா போட்டி, எந்த கோலம் பெருசுன்னு ஓலம் என்று நகைச்சுவையாக இது தெரிந்தாலும் நம் பாரம்பரிய மிக்க கோலமிடுதல், அன்னமிடுதல், விருந்தோம்பல் போன்ற பாரம்பரிய நிகழ்வுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது இந்த கவிதை. குழந்தைகள் செய்யும் சேட்டை, உணவு ஊட்டுகையில் சிந்திச்சிதறும் எறும்புகளுக்கு நல்ல வேட்டை என்று குழந்தைகள் செய்யும் செயல்களில் அவர்களை அறியாமலேயே ஏதேனும் நன்மை நடந்து விடுகிறது என்று மிக அழகாக பாடுகிறார். மீன்கள் துள்ளும் ஓடை, வச்ச குறி தப்பாமல் பிடிக்குது பாய்ஞ்சு வந்து காடை என்று எந்த செயலிலும் கவனம் தேவை, கூர்மை தேவை என்பதை சொல்கிறது இந்த கவிதை. கருத்தில் தோன்றிய விதை கண்காது மூக்கு வைத்து கனிந்தது நல்ல கதை என்று நாம் ஒன்று சொல்ல பிறர் அதை வேறு விதமாக பேசுவார்கள். பேச்சிலும் கவனம் தேவை என்று மிக அழகான கருத்தை சொல்கிறார். அவசரமாய் அழைத்த அத்தான் ஆசையாய் வந்தவளிடம் சட்டையை நீட்டி வைக்க சொன்னான் பொத்தான் என்று மிக நகைச்சுவை நிரம்ப சொல்லியிருக்கிறார். ஆனால் கூர்ந்து கவனித்தால் நம்மை சிலர் ஏதோ காரணத்திற்காக அழைக்கிறார்கள் என்றால் அதில் சில நேரத்தில் வேறு ஏதோ பொருள் இருக்கும். ஒரு உதாரணமாக ஒரு விருந்திற்கே நம்மை அழைக்கிறார்கள் என்றால் நாம் நம்மை மட்டும்தான் அழைத்திருக்கிறார்கள், அது நமக்கான அழைப்பு என்று ஓடோடி செல்லும் போதுதான் அங்க தெரியும் நம்ம 10ஓட 11 வந்திருக்கிறோம் என்று. அதுபோல் ஒரு நகைச்சுவை திரும்பியும் வாழ்க்கை நெறியையும் சொல்லும் கவிதையாக இருக்கிறது. காலையில் வந்த ஓலை கைகள் உதற பிரித்து பார்க்க கிடைந்திருந்தது நல்ல வேலை என்று. காலையில் அழைப்பு மணி வந்தாலே நமக்கு ஒரு அச்சம் கலர்ந்த உணர்வு வந்துவிடும். ஆனால் அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் போது அது எத்தகைய நிம்மதியை தரும் என்று ஒரு நல்ல கவிதையை தந்திருக்கிறார். முயன்றும் புரியாத கணக்கு, முட்டி மோதி படித்து வாங்கிய முட்டையில் வீட்டில் வந்தது பிணக்கு. இன்று பெரும்பாலான பெற்றோர்கள் எல்லா குழந்தைகளையும் ஒப்பீடு செய்யும் முறையை வைத்திருக்கிறார்கள். எல்லா குழந்தையும் எல்லா பாடத்திலும் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிவிட முடியாது. அந்தந்த குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். அதை பெற்றோர்கள் இந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு குழந்தைகளை பேணி காக்க வேண்டும் என்று ஒரு அழகான கருத்தை வைக்கிறார். தோட்டத்து முல்லை அரும்பு, பறிக்க வந்த ஆட்களின் கால்களில் கடித்தது சிவப்பு எறும்பு என்று மீண்டும் தொழிலாளர் நலம் பேசுகிறார் ஆசிரியர். கையூட்டு நீட்டிய கரம், செய்தித்தாளில் செய்தி கண்டதும் அவமானத்தில் கவிழ்ந்த சிரம் என்று சமூக குற்றங்களை செய்தால் அவமானமும் தண்டனையும் நிச்சயம் என்பதை உணர வேண்டும் இந்த சமூகம் என்ற ஒரு அழகிய கருத்தை உள்வைக்கிறார் ஆசிரியர். தமிழனுக்கு உணவு சோறு, பகட்டாய் பேசியே கண்டதை தின்னு உடம்புக்கு வந்துச்சு ஊறு என்று இன்று கல்வி, தொழில், பொருளாதாரம் மட்டுமல்லாமல் உணவிலும் நாம் அந்நிய மோகத்தில் மேலோங்கி இருக்கிறோம். நமக்கு பாரம்பரியமான உணவுகளை உண்டால் நமக்கு எந்த கேடும் விளைவிக்காது. அதற்கு பதிலாக ஒரு பகட்டான உணவுகளை நாம் உண்ணும் போது அது ஆரோக்கிய கேடையும் தருகிறது என்று நம் பாரம்பரியத்தை நாம் காக்க வேண்டும் என்றும் உடல் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு இரு செயல்களையும் இரு கருத்துக்களையும் உள்ளடக்கிய கவிதையாக இருக்கிறது. வயற்காட்டில் பெய்யா மழை, வம்பாய் வெள்ளமாய் சுருட்டி போனது யார் செய்த பிழை. இன்று மழையை காலம் பொய்க்கிறது அல்லது காலம் தவறிய அடைமழையாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணிகளாக மரங்கள் அழிக்கப்படுகின்றன, அது மனிதனால் என்று. மலைகளும் மரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இயற்கை சூழலின் பாதுகாப்பின் அவசியத்தை முன்வைக்கிறார் ஆசிரியர். திரண்டு நிற்கும் ஊரு, அத்தனை பேரையும் ஒன்றாக இணைத்து அசைந்து வருது நெல்லையப்பர் தேரு என்று பாடுகிறார். ஊர் அழகையும் தேர் அழகையும் சேர்த்து பாடுகிறார் கவிஞர். தாமிரபரணி ஆற்றில் குளிப்பு,
கைகளால் துழாவி மூழ்கி திளைத்தால் வந்திடுமே மனதுக்கு களிப்பு என்று இயற்கையோடு இணைந்து வாழ்வது அத்தனை ஆனந்தமான வாழ்வு. ஆனால் இன்றைய சமூகத்தில் நீர் மாசு, ஆக்கிரமிப்பு, மணல் கொள்ளை என்று ஆற்று நீர் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறது என்று நீரின் அவசியத்தையும் ஆற்றுகளின் படுக்கைகளின் பராமரிப்பையும் உள்ளடக்கும் ஆழ்ந்து கூர்ந்து கவனித்தால் இத்தகைய கருத்துக்களை கொண்ட கவிதையுமாக இது இருக்கிறது. கள்ளுக்கடை வாசலில் கொடி அளவுக்கு அதிகமாய் குடித்து புரளும் மாக்களின் மேலடிக்குது நெடி என்று குடிபோதையே நாட்டில் நடக்கும் பல கேடுகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது. எனவே மது ஒழிப்பின் அவசியத்தை பாடுபொருளாக வைக்கிறார் கவிஞர். மூங்கில் காட்டில் யானை, மலர்கள் கொய்ய வந்த மகளிர் தலையில் நன்னீர் பானை என்று ஒரு இயற்கை காட்சியை சொல்லிவிட்டு பின்பே தண்ணீர் தட்டுப்பாட்டையும் அதனால் பெண்களுக்கான சுமையையும் தண்ணீரின் பாதுகாப்பையும் பற்றி பாடுகிறார். சமூக நலன்மிக்க கருத்தை தாங்கிய கவிதையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். சாமியார் சொல்லும் மந்திரம் உண்மையென நம்பி ஏமாறும் பெண்களின் நம்பிக்கையே அவனின் தந்திரம் என்று போலி சாமியார்களின் குற்றவேலையும் விசாரணைக்கு உள்ளாக்குகிறார். இங்கு கவிஞர் ஆடல் அரங்கேறும் கூடம், ஆட்டம் முடிந்ததும் கலைந்து போகும் வாழ்க்கை உணர்த்தும் பாடும் என்று வாழ்வியலையும் பாடுகிறார். அப்பா வாங்கிய நுங்கு அடிதடி வராமல் அத்தனை பேருக்கும் அம்மா தந்தால் பங்கு என்று தாய்க்கே உரிய அந்த சமன்பாட்டை முன்னிலைப்படுத்துகிறார். 10 குழந்தைகள் இருப்பினும் அந்த தாய் அந்த 10 குழந்தைகளுக்கும் சமமாகத்தான் ஒரு பொருளை பிரிப்பால் அது தாய்மைக்கே உரிய சிறப்பு என்று ஒரு சிந்தனையை சொல்லும் கவிதையாக இருக்கிறது. கேட்காமல் கொடுப்பது தானம், தன்னிலை தாழ்ந்தாலும் பிறரிடம் கையேந்தி கேட்காமல் இருப்பது மானம் என்று ஒருவர் கேட்பதற்கு முன் அவர் நிலை உணர்ந்து தருதல் தானம். ஆனால் எந்த நிலையிலும் தன் நிலையை கீழ்த்தள்ளாமல் இருப்பது நன்று என்று பாடுகிறார். மகளாய் வந்த அரும்பு அன்னை உருவில் அன்பின் வடிவில் செய்திடும் பற்பல குறும்பு என்று பெண் பிள்ளைகளின் குறும்பையும் அன்பையும் மகிழ்வையும் பாடுகிறார். வார்த்தைகள் கொட்டிடும் கோபம் தனிந்த வேகத்தில் அள்ள முடியாமல் ஏனோ மனதில் தாபம். நெல்லை கொட்டிவிட்டால் வாரிவிடலாம், ஆனால் சொல்லை கொட்டிவிட்டால் வார முடியாது என்பார்கள். இங்கும் ஆசிரியர் அதைத்தான் சொல்கிறார். கோபத்தில் வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் கோபம் தணிந்த பின்பும் அந்த கோபம் போய்விடும், ஆனால் வார்த்தைகள் அங்கேயே நிற்கும். அது மனதில் எப்போதும் ஒரு நிகழ்வை சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால் வார்த்தைகளிலும் கவனம் தேவை, பொறுமை தேவை என்று சொல்கிறார். சீரென்ற பெயரில் முறை வழியில்லா ஏழைகளை வாட்டி எடுக்கும் பயனற்ற பண்பாட்டு சிறை. இன்று பணம் படைத்தவர்கள் சில பேர் தன் பலத்தை வெளிப்படுத்தும் விதமாக செய்யும் சீர்முறைகள் இல்லாத ஏழை எளிய மக்களை பாதிக்கிறது என்று இன்றும் வரதட்சணையை மறைமுகமாக இருக்கிறது என்று வரதட்சணையை எதிர்த்து இந்த கவிதையில் எழுதியிருக்கிறார். ஊர்கூடி சேர்த்த திருமணம் உதவாக்கரை உறவென்றால் உதறிவிட்டு தயங்காமல் செய்திடு மறுமணம் என்று. ஆணோ பெண்ணோ ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு துணை சரியில்லை என்றால் துணிந்து அவர்களுக்கான புது வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சமூகத்தில் புரட்சிகரமான கவிதையையும் தந்திருக்கிறார். பாட்டி சொல்லும் கதைகள் பழக்க வழக்கம் சொல்லித் தரும் பண்பான நல்ல விதைகள். வீட்டில் முதியவர்களின் அவசியத்தையும் அல்லது அவர்களின் மூலம் குழந்தைகளின் வளர்ப்பு, அந்த கதைகள் எப்படி அவர்களுக்கு நல்ல பண்புகளை கொடுக்கும் என்று முதியவர்களின் பாதுகாப்பையும் ஒரு நல்ல கதைகளின் பாதுகாப்பையும் பாடுபொருளாக வைக்கிறார் ஆசிரியர். அளவுக்கு அதிகமாய் செல்வம் வாழ்க்கை வழிகளோ புரியாது தோண்டிடும் பெரிய பள்ளம் என்று இன்றைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை அனுபவித்து கற்றுக்கொள்ள கூட நாம் விடுவதில்லை. எல்லா விதத்திலும் செல்லம் கொடுத்து அவர்களுக்கு இதோ என்று கையில் கேட்பதற்கு முன்பே கொடுத்து விடுகிறோம். அவர்களுக்கான வாழ்க்கையின் வழியோ எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் அவர்களின் போக்கில் பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்து சிலவற்றுக்கு இல்லை என்று சொல்லி வளர்க்க வேண்டும் என்று பிள்ளை வளர்ப்பை பற்றியும் அழகாக பாடுகிறார். கூடா நட்புகளோடு பழக்கம் முளையில் கிள்ளி எரியாவிட்டால் அதுவே ஆகிவிடும் பழக்கம் என்று ஒரு நல்ல நட்பின் முக்கியத்துவம் வாழ்க்கைக்கு எத்தனை அவசியமானது என்பதையும் பாடுபொருளாக வைக்கிறார் கவிஞர். ஓமைக்கு அரசன் கம்பன் ராமன் காட்டிற்கு போன கதையையும் ரசிக்க செய்த வம்பன் என்று இதிகாச நூல்களின் கருத்துக்களையும் உள் வைக்காமல் நகைச்சுவையில் அதையும் கலந்து நமக்கு தந்திருக்கிறார் கவிஞர். அள்ளி வீசுவார் வாக்கு நாற்காலியில் அமர்ந்த அடுத்த கணம் நமக்கு சொல்வார் சாக்கு என்று இன்றைய அரசியல் சூழ்நிலைகளையும் குறிப்பிடுகின்றார். கூந்தலில் சூடிய மலர் வாடும் முன் அவனுக்காய் காத்திருந்த அவளை ஊர்கூடி தூற்றுது அலர் என்று இன்றைய சமூகத்தில் மக்கள் ஒருவரின் நிலை புரியாமல் அவர்களை குறை கூறுகிறார்கள். அவர்கள் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒன்று பிதற்றுகிறார்கள். அப்படி அல்லாமல்
எல்லா ஒருவருக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அவர்கள் அந்த நியாயத்தின் மூலம் இருக்கிறார்கள் என்று நம் கருத்தை அவசரப்பட்டு தெரிவிக்காமல் ஒரு பாதுகாப்பான பேச்சோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார் ஆசிரியர். இப்படி பல தலைவன் தலைவி கூற்றுகள், பெண் நலன், நல்ல நட்பின் ஆரோக்கியம் பற்றி, சமூக அவலங்களை பற்றி, நல்ல மக்கள் வளர்ப்பு பற்றியும் இந்த புத்தகம் பேசுகிறது. எப்படி ஒரு திருக்குறள் வாழ்வியலுக்கான எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறதோ அதுபோல லிமரைக்கு உலகில் இந்நூல் ஒரு திருக்குறள் லிமரைக்குவாக திகழ்கிறது. எனவே இந்த புத்தகத்தை படித்து இன்புறுமாறு வாசகர் பெருமக்களை வேண்டி, கால குறைவினால் நான் சொல்ல தவறிய நிறைய கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதையும் தாங்கள் படித்து இன்புறுமாறு கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு தொழில், மிக சிறப்பான ஒரு அறிமுக வரை. இங்க ஒவ்வொரு கவிதையாக வாசித்து அதை ஸ்லாகித்து, ஒவ்வொரு கவிதைகளையும் ஸ்லாகித்து அதனுடைய விளக்கங்களையும் வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து சொல்லிட்டே போனீங்க. தொடர்ந்து அப்படியே கேட்டுட்டே வந்தோம். புத்தகத்தை ஒரு படிப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களுடைய அறிமுக உரையில. அப்படியே அந்த கவிதைகளும் அதற்கான விளக்கங்களையும் அழகாக கொடுத்துட்டே போயிருந்தீங்க. இந்த கவிதைகளில் வந்து இயற்கையும் சமூக விழிப்புணர்வையும் ஒரு நகைச்சுவையோடு எப்படி ஒரு நூலாசிரியரால் தர முடியும் என்பதையும் நீங்க அழகாக சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு போற்றுதலுக்கான ஒரு விடயமாகும். ஒரு கவிதையை வந்து ஒரு நகைச்சுவையும் கலந்து சொல்லும்போது அது எளிதில் வந்து எல்லோரும் மனதிலும் ஒட்டி கொள்ளும். அப்படியான ஒரு கவிதைகளை வந்து நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் படைத்திருக்கிறார். அதை வந்து நீங்க ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு எல்லாம் சொன்னீங்க. நெல்லையப்பரான வீதியில நடக்கிற ஒரு அன்றாட நிகழ்வுகளை கூட அவர்கள் வந்து கவிதையாக படைத்திருக்கிறார்கள் தான் சொல்ல முடியும். மார்கழி குளிரில் கோலம், விடிந்தும் விடியாமலும் போட்டா போட்டி, எந்த கோலம் பெருசுன்னு ஓலம். உண்மையிலே இது நமக்கு மார்கழி மாதம் நடக்கிற நிகழ்வு தான் இது. பக்கத்து வீட்டுக்காரங்களோட பெரிய கோலமா நம்ம போடணும். அந்த கலர்ஸ் எல்லாரை விட நம்மளும் நிறைய கலர் போடணும். இப்படி நாங்களும் அப்படிதான். மார்கழி மாதமானா அன்னைக்கு முந்தின நாள் இரவே வந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுப்போம் கோலத்த. அவங்க என்ன கோலம் அவங்க 5 மணிக்கு போட்டாங்கன்னா, நான் 4:30 மணிக்கே எந்திச்சு போட்டுருவேன் கோலத்த. ஏன்னா வந்து அது ஒரு போட்டி. அது அந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஒரு போட்டியாகவே இருக்கும். நம்மளால முடியலனாலும் எப்படியாவது பக்கத்து வீட்ல போட்டுருவாங்களே, அதுக்குள்ள போட்டுறணுமே அப்படின்ற ஒரு போட்டியிலேயே வந்து அந்த கோலத்தை போடுவோம். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான போட்டி தான் அது. அப்படியாக அந்த வரிகளை வந்து அவர்கள் அந்த உணர்வை உணர்ந்து இந்த கவிதையை எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் மனைவி விரும்புவாள் நகை, அட்சய திருதை வந்துவிட்டால் கணவனுக்கு அதுவே பகை. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆடவர்களுடைய நிலையை வந்து அழகாக ஆனந்தி அவர்கள் வந்து அவருடைய கவிதையில வந்து சொல்லியிருக்காங்க. அள்ளி வீசுவார் வாக்கு, நாற்காலியில் அமர்ந்த அடுத்த கணம் நமக்கு சொல்வார் சாக்கு. இதுவும் வந்து இன்றைய அரசியலுக்கு வந்து ரொம்பவும் பொருத்தமான ஒரு கவிதையாகவே இருக்கிறது. இப்படி வந்து அவருடைய கவிதைகள் எல்லாமே அந்த அன்றாட நிகழ்வுகளை சொல்றதா இருந்தாலும் அதுலேயும் ஒரு எதுகை மோனையோட ஒரு நகைச்சுவையோட ரொம்ப அழகாக வந்து ஒரு 3 வரியில நீங்க சொன்ன மாதிரி திருக்குறள் போல இந்த லிமரைக்கு கவிதைகளும் ஒரு திருக்குறள் போல ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் நூலாசிரியர் அவர்களுக்கும் அழகான ஒரு சிறப்பான அறிமுக உரை தந்த கவிஞர் பரிமளா தேவி அண்ணாமலை அவர்களுக்கும் நிமிர் இலக்கிய வட்டத்தின் சார்பாகவும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தோழி, நன்றி, மிகச்சிறப்பு, நன்றி. நன்றி.